Hello friends, welcome to Nivi's Menu Card. இந்த வீடியோல மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சு நல்ல டேஸ்டான மட்டன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குழம்புக்கான மசாலா ரெடி பண்ண 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய், கலருக்காக 2 காஷ்மீரி ரெட் சில்லி, 4 டீஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேம்ல நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மல்லி எல்லாம் நல்லா கலர் மாறணும். இப்போ இந்த மல்லி எல்லாம் நல்லா கலர் மாறிடுச்சு. இது கூட 10 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 6 பல் பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு இதை லோ ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் லைட்டாக வறுபட்டால் போதும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு ஜாதிபத்திரி, 1 ஏலக்காய், 1 இன்ச் அளவுக்கு பட்டை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. தேங்காய் நிறையா சேர்த்தா குருமா மாதிரி ஆகிடும். அதனால் இந்த குழம்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் போதும். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை அரைக்கும் போது இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது இருக்கட்டும். அடுத்து குழம்பு செய்ய ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலை ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் இது கூட 1/4 கிலோ அளவுக்கு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மட்டன் வாங்கும்போது எலும்பு ஈரல் எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது கூட ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா மட்டன் எல்லாத்தையும் இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 7லேருந்து 10 விசிலுக்கு வேக வச்சுக்கலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணுங்கள். மட்டன் நல்லா வெந்து சாஃப்டாக ஆகிடுச்சு. அவ்வளோதான், நல்ல டேஸ்டான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணலாம். இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி அப்புறம் சாதத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்க நிவிஸ் மெனு கார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.